வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.6 கூட்டுக. ஃபஸ்ட்டில் செகண்ட் சம் எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 2 இந்த ரெண்டையும் நம்ம கூட்டணும். பார்த்தீங்களாம்மா எப்படி கூட்டணும் சொல்லித்தரேன். எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 2. ஓகே, இப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது, எக்ஸ் மைனஸ் 2 இது ரெண்டினுடைய மீப்போமா என்னவாக இருக்கும் அப்படின்னா பாருங்கம்மா, எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2இன் மீப்போமா வந்து இடதாக இருக்குன்னா இந்த ரெண்டு டைமே எடுத்துக்கிட வேண்டியதான். எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2 இது இந்த ரெண்டு டைமே அப்படியே எடுத்துக்கிட வேண்டியதான். ஸோ இது வந்து எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2. ஓகேவாம்மா, இப்போ இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது. அப்போ நியூமரேட்டரில் வந்து எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 2. தென் இங்கே பாருங்க எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது. அப்போ இந்த டேர்ம் போகும் மேலே எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 1. இங்கே டினாம இந்த கீழே வந்து பகுதியில் பார்த்தீங்களா எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2 இது ரெண்டின் மீப்போவே இந்த ரெண்டு மல்டிப்ளிகேஷன். ஓகேவாம்மா, இப்போ வந்து பாருங்கள், அப்போ இப்போ இங்கே வந்து இங்கே வந்து பகுதியில் வந்து எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2, ஆனால் இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது. அப்போ அதை ஈக்குவேட் பண்ணால் என்ன வருது, எக்ஸ் மைனஸ் 2 வருது. இங்கே எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் போட்டுட்டு இங்கே எக்ஸ் மைனஸ் 2, அப்போ இல்லாத டைம் வந்து எக்ஸ் ப்ளஸ் 3 போட்டிருக்கோம். ஓகேம்மா, இப்படி தான் நம்ம என்ன செய்யணும், மீப்போமா வந்து கண்டுபிடிக்கணும். இப்படி தான் நம்ம என்ன கொண்டு வரணும். ஓகேவாம்மா, தென் நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2 இது பாருங்க ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி தானே, அந்த டேர்மில் தானே இருக்குமா. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பாருங்க, ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 1. ஓகேவாம்மா, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ மறுபடியும் இதை அழகாக நல்லா சிம்பிளிஃபை பண்ணி நாம் கொண்டு வருவோம். ஓகேவாம்மா, இந்த ஏ ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி, ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் சொல்லி வந்திருக்கு. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்ப்போமா. எக்ஸ் ப்ளஸ் 3யும் எக்ஸ் மைனஸ் 1, ஸோ தட் இஸ் மைனஸ் 3 மைனஸ் எக்ஸ் 3x எக்ஸ் ஸ்கொயர், ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x அப்படிதானம்மா. எக்ஸ் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னாம்மா எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 1 இதை கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள் மைனஸ் 3. ஓகேம்மா, தென் மைனஸ் எக்ஸ் இந்த ரெண்டையும் பண்ணுங்க ப்ளஸ் 3x இது எக்ஸ் ஸ்கொயர், ஸோ எக்ஸ் ஸ்கொயர் 3xலேருந்து மைனஸ் எக்ஸ் கழிச்சா தட் இஸ் 2x மைனஸ் 3. ஓகேம்மா, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3 டிவைடட் பை இங்கே பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2. இது எப்படி பண்ணுவாங்க, எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2 மைனஸ் 6 மைனஸ் 2x ப்ளஸ் 3x எக்ஸ் ஸ்கொயர், ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 6, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 6 பாருங்கள் தட் இஸ் ஈக்குவல் டு 2x square this plus 2x minus 7 divided by x square plus x minus 6. ஓகேவாம்மா, இதுதான் சுருக்குறோம். ஓகேம்மா, இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோம் பாருங்கள், இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் நம்ம எப்படி கூட்டுறோன்னு சொல்லி நம்ம முதல்ல கீழே உள்ளதை பாருங்கள், இந்த பகுதி டினோமினேட்டர் எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2 இந்த ரெண்டுக்கும் மீப்போமாவே இந்த ரெண்டு ஃபேக்டரை அப்படி எழுதிட்டு இந்த இடத்துல வந்து இதில் வந்து எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது. அப்போ இல்லாத ஃபேக்டரை எக்ஸ் மைனஸ் 2 தூக்கி போடுறோம். இந்த இதுக்கு எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது, இல்லாத ஃபேக்டர் வந்து எக்ஸ் ப்ளஸ் 3. அது இந்த ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 1 இந்த ரெண்டையும் எப்படி மல்டிப்ளை பண்ணணும், எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 1 நார்மல் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா, அப்படி தான் இது பாருங்கள் ப்ளஸ் மைனஸ் 3 தட் இஸ் மைனஸ் 1x மைனஸ் எக்ஸ், இது வந்து தட் இஸ்
3x இது வந்து எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3 திஸ். ஓகேவா? அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2 இது வந்து நார்மலாக நம்ம மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணி திஸ். ஓகேவாம்மா? நீங்கள் என்ன சொல்லணும், இந்த வீடியோவை வந்து 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணும். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் கண்டிப்பாக என்ன செய்யணும், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஒரு லைக் கொடுக்கணும். அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த இப்போ சொல்லுங்கள், நான் ப்ராப்ளத்தை அழகாக அப்லோடு பண்ணி விடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட லைவ் டியூஷன் கூட நைட்டு 7 to 9க்கு கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அழகாக பாடம் நடத்த வர்றேன். ஓகேவா? தேங்க்யூ.